பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நாங்கள் அடுத்த பைபிள் ஸ்டடிக்காண்டி வந்திருக்கிறோம். இன்னும் வாழ்க்கையில் பல பேர் கணக்கு பேர் சந்தோஷத்தை எதிர்பார்க்குறாங்க. சந்தோஷத்தை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பட் இந்த சந்தோஷத்துக்காண்டி நிறைய விஷயங்களை உலகத்தில் செய்கிறாங்க. இப்போ ஒரு ஆல்கோஹோலிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஆல்கோஹோலிக்கோட நீங்கள் காய்ச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்கள் குடிக்கிறது ஒரு கொஞ்சம் டெம்பரரியான சந்தோஷம், அது உங்களுக்கு வெறி தெளிஞ்ச உடனே நீங்கள் பழைய உங்களோட கவலை போயிடுவேண்டா. அவன் ஆன்சர் எப்படி இருக்கும்னு சொன்னால், அட்லீஸ்ட் நான் ஒரு கொஞ்ச நேரமாக சந்தோஷமாக இருக்கிறேன், இந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, சரி அந்த குடித்த அந்த போதை இருக்கும் வரைக்குமாவது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற பதில் தான் அவன் சொல்லுவாங்க. அப்படி கணக்கு விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஏன் இப்படி இவரோட நீங்கள் கதைக்கிறீங்களா அடிக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் கொஞ்ச நேரம் தானே அவரோட கதைக்கிறீங்க, உங்களோட மன ஆறுதலுக்கு, அதுக்கு பிறகு உங்களுக்கு கவலை திருப்பி வருந்தானே. அப்போ அந்த ஆள் சொல்லலாம், லுக் அவரோட கதை கேட்கல, இந்த மனம் கொஞ்ச நேரமாவது ஆறட்டும், கொஞ்ச நேரமாவது நான் சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற பதிலாத்தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் ஏன் இதில் சொல்கிறேன்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் கடைசியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் கடைசி அவுட்கம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ தேவனும் கூட எங்களை அழைச்சி எங்களுக்கு ஞானசானத்தை கொடுத்து எங்களை கிறிஸ்டியன்ஸாக அழைச்சி சபையை தந்து வார்த்தையை தந்து எல்லாத்தையும் நடத்துகிறார், எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறார். அந்த அவுட்கம் கடைசியில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், முடிவு சந்தோஷம், சமாதானம். அப்போ எது எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு சந்தோஷம். ஒரு மனுஷன் வீட்டை வாங்குறான், ஏனண்டா அவன் அந்த வீட்டில் இருக்கல ரிலாக்ஸாக இருக்கிறான், தன் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறான், இதென்ற வீடு என்ற ஒரு மேனம். இப்போ நான் பொதுவாக கதைக்கிறேன், கிறிஸ்டியன் சண்டையில் பொதுவாக எல்லாருமே. பட் பைபிள் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை எங்களுக்கு சொல்லுது, அதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். விடுங்க எல்லாரும், எந்த கருத்தை விடுங்க, உங்களோட கருத்தை விடுங்க, உலகத்தாண்ட கருத்தை விடுங்க, ஆல்கோஹோலிக்க விடுங்க, பிஸ்னஸ் மேன கதையை விடுங்க, எல்லாட்ட கதையும் ஒரு பக்கத்தில் வைப்பேன். These are not important. Actually, my words, your words are important. So let's turn to the Bible and see what the Bible says and what God speaks about it. கடவுள் இதை பற்றி என்னத்தை சொல்கிறார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதில் நிறைய சத்தியங்கள் இருக்குது. I can speak for hours, 3-4 hours. ஆனால் நாங்கள் கொஞ்ச நேரத்தில் எனக்கு சொல்லப்பட்ட 30 மினிட்ஸில் முடிக்க சொல்லி, so I'll try maximum. I'll try my best to finish within 30 minutes. Okay. பைபிளில் நாங்கள் பார்க்குறோம், முதலாவது பாவத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. பாவம் செய்கிறதில் அதால் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஒரு மனுஷனுக்கு பாவத்தை விட. that's a reason. there is some sort of joy. ஓகே, நீங்கள் அது சொல்லலாம் பிள்ளையண்டு சொல்லி, இட்ஸ் ட்ரூ, ஆயினும் எனக்கும் தெரியும் அது பிள்ளையண்டு. பட் அதில் சந்தோஷம் இருக்குது அவனுக்கு, டெம்பரரியான சந்தோஷமோ இன்னமோ அவனுக்கு அந்த சந்தோஷம் வருது அதில். அப்போ அந்த சந்தோஷம் இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷனுக்கு அந்த பாவத்தை விட்டு வரையலாமல் இருக்குது. பட் ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த பாவ சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்காமல் சஃபரிங்கை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறோம். ஏனெண்டா we reject this sort of happiness. இப்படியான சந்தோஷத்தை நாங்கள் வெறுக்கிறோம். இப்போ ஒரு மனுஷனுக்கு துன்பம் வருது, அந்த மனுஷனை நீங்கள் வெறுக்கிறீங்க, அந்த மனுஷன் வாழ்க்கையில் துன்பம் வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னு சொன்னால் அது ஒரு பிழையான சந்தோஷம், wrong happiness. Is it happiness? Yes, of course it is happiness. According to who? According to the world. இந்த உலகத்தான் ரட்சிக்கப்படாதவன், ஏத்தியஸ், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன், கடவுளை நம்பாதவன், அவன் மனதில் தனக்கு விரோதியாக பார்க்குறவன் கஷ்டப்படைகளை சந்தோஷப்படுவான். பட் அக்கார்டிங் டு ஜீசஸ், அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், இட் இஸ் ராங். வேதத்தின்படி அது பிழையானது. ஸோ முதலாவது சந்தோஷத்தை நாங்கள் பார்க்குறோம். எபிரேயர் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எபிரேயர் 11. I like to keep it simple. எபிரேயர் 11:24. Hebrew chapter 11 verse 24.
எபிரேயர் 11 11:24. ஓகே, அதில் எப்படி இருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலேயே மோசே வளர்ந்து பெரியவனான போது தான் பார்வோனின் மகளின் மகன் என்று சொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். விரைவில் கடந்து போகும் பாவ சிற்றின்பங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் இறைவனுடைய மக்களுடன் சேர்ந்து கஷ்டங்களை அனுபவிப்பதையே மோசே தேர்ந்தெடுத்தார். ஸோ இதில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். லெட்ஸ் செப்பரேட். ஒன் இஸ் சஃபரிங், த லேட்டர் போர்ஷன், and before that it speaks about, this particular verse speaks about the happiness. But that happiness comes because of our own intention to commit sin. And the second one, we see the suffering, it's coming because we yield to God. God's involvement, கடவுள்ண்ட ஊடுருவல், கடவுள்ண்ட இன்ஃப்ளூயன்ஸால் நாங்கள் அந்த பாவம் செய்கிறது போல. பட் தேவன் எங்களோட வாழ்க்கையில் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறன்றதுனால ஒரு சஃபரிங் வருது. ஸோ யூ கேன் சூஸ் either. நீங்கள் சூஸ் பண்ணலாம். எஸ், இட் இஸ் ஹாப்பினஸ், அதில் ஒரு ஜோய் இருக்குது. பட் ஹவ் லாங்? இப்போ சிற்றின்பம் என்று சொன்னால் ஒரு கொஞ்ச நேரம். இப்போ ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்கிறான். சில பாவங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரம், ஃபியூ செகண்ட். அதுக்காண்டி அவன் ரெடி, எதையும் முழுக்க தயார். சிற்றின்பம்ன்றது உண்மையிலேயே விபச்சார பாவம். அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. தமிழில் உண்மையிலே சிற்றின்பம்னு சொன்னால் ஒரு பாட்டும் இருக்குது. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போ, பேரின்பனாதான் நீர் போதாதா, யார் வேண்டும்னாதான் நீர் அல்லவோ, எது வேண்டும்னாதான் உம் அன்பல்லவோ ஒரு பாடல் இருக்குது. அதில் ஒரு வரி வருது, சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போ. உண்மையிலே சிற்றின்பம்னு சொன்னால் விபச்சாரம். அந்த ஒரு ஃபியூ செகண்டுக்காண்டி some men, just for few seconds, and the joy-காண்டி they don't care. They can serve a life sentence for life, and they're ready to serve 15 years in jail. எல்லாத்துக்கும் என்ன ஒரு கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காண்டி. see how devil trapped you. பட் அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதை பிசாசு உங்களுக்கு விளங்கப்படுத்த மாட்டான், சொல்ல மாட்டான். நீங்களும் அதை யோசிக்க மாட்டீங்க. இதுவே இப்படி இது ஒரு பாவம். கணக்க பாவத்தை நான் உதாரணமாக காட்டலாம். just for few seconds, just for few hours, just for few years, just for your enjoyment, you do it. But then clearly know, corner of your heart, this is completely wrong, but I still want to do it. David knew. தாவீதுக்கு தெரியும் 100%. பை பேபியா தாவீதுக்கு எல்லாம் தெரியும். அதாவது அரசனா வந்துட்டான். He knew exactly what he was doing, and he planned it, well planned. Corner of his heart he knew, but then he still went for it. And அந்த ஃபோர்ஸ், அந்த சந்தோஷப்படு என்று சொல்கிற அந்த ஃபோர்ஸ், அந்த தாக்கம் அவனுக்குள்ள அதிகமாக இருந்தது. ஸோ இது முதலாவது சந்தோஷம். ஸோ பிரியமான சௌரியில் சந்தோஷத்தை நீங்கள் இந்த உலகத்தில் பெறலாம். there are many ways. People go to club, people drink, people take drugs, people sleep around with a woman, all kind of women under the sun, like ella cheyalam, you can say it. But then I can point out a man who done all that. In the end, he was disappointed. His name is Solomon. Is David's son. தாவீதின் மகன். அவனை மாதிரி சந்தோஷமா இருந்தவன் இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. அவனை மாதிரி 1000 wives, 1000 wives. ஒரு ஆளை காட்டுங்க அவன் 1000 wife இருந்த. அவ்வளோ பொம்பளையிலிருந்தும் அவனோட புத்தகம் எழுதியிருக்கான. அந்த புத்தகம் விரக்தியான ஒரு புத்தகம், பிரசங்கி. ஆரம்பத்திலும் முடிவு வரைக்கும் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், மாய மாய மாய, எல்லாம் அர்த்தமற்றவை, 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 அர்த்தமற்றவை. அப்போ இதுலேருந்து நாங்கள் இந்த கன்க்ளூஷனுக்கு வரோம். இதை படித்தும் நிறைய பேர் செய்கிறாங்க. ஏன்?
இந்த புத்தகத்தை படிச்சும் இப்படி ஒரு விழுந்தவண்ட உதாரணம் போட்டும் ஆக்கள் பார்த்து செய்யறா தே வாண்ட் த என்ஜாய்மெண்ட், அந்த சந்தோஷத்தை தேவை, தே சூஸிங் தட். ஆனால் மோசே மாறாக இதெல்லாம் மோசே தேவனுக்கு பிரியமான மனுஷனாக இருந்தான். அவன் சொன்னான், லூக் எகிப்திலிருந்து அவன் இருந்த பொசிஷன் பார்வோனுக்கு அடுத்தவனாக இருந்தான், ஹை பொசிஷனில் இருந்தான். அவன் நேச்சிருந்தான் எனி உமன், he could have killed anybody, he could have done anything, he could have robbed any gold or silver, but he chose not to. But he chose to be the servant of God. He chose to be the leader who is willing to deliver his people. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் பிரியமானவர்களே ஒரு சந்தோஷம். இதுவும் சந்தோஷம்தான். பட் இது மேபி ஃபியூ செகண்டில், ஃபியூ ஹவர்ஸில், ஃபியூ இயர்ஸில், ஃபியூ மந்த்ஸில் யூ ரியலைஸ், ஓ I made a big mistake. I am in a situation. You land in a situation you will never be able to come out. ஓகே, அடுத்த ரெண்டாவது சந்தோஷம். ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ஆண்டவர் இந்த மனதில் போட்ட வசனங்கள் மாத்திரம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது சந்தோஷம், சில பேர்ட்ட சந்தோஷம், இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். இன்னும் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, இந்த பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் இறைவனை நீங்கள் தேடுவீர்களானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்ட ஜனமாக இருப்போமான்னாங்க. இதில் கிறிஸ்டியன்ஸ் சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை மாத்திரம் நாங்கள் அதுக்காண்டி அந்த பெனிஃபிட்காண்டி மாத்திரம் கடவுளை தேடி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், சர்ச்சுக்கு போனால், ப்ரே பண்ண, பைபிள் வாசிக்கணும்னு சொன்னால், நீங்கள் எல்லா மக்களை பார்க்கலாம், ரட்சிக்கப்பட்ட ஆக்களை விட கூட நீங்கள் ஒரு கேவலமான ஆளாக போகலாம். ஸோ பி கேர்ஃபுல். Do not let this material world take over, override your devotion towards God. கடவுளில் இருக்கிற பக்தியை இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள், பண ஆசைகள், செல்வங்கள், உலகத்தில் இருக்கிற பற்று அதை அழிக்காதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அதை உங்களோட கருத்தில் கடவுள் விடுறார். Your choice again. Psalm chapter 4 verse 7, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 4:7. தானியங்களும் புது திராட்சரசமும் பெருகும் போதோ உயர்வானவர்களுக்கு, இதை உயர்வானவன்று போட்டிருக்கிறாங்க, அப்படி பெருகும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் நீரின் இருதயத்தில் நிரப்பியுள்ளதோ அதைவிட பெரும் மகிழ்ச்சி. ஸோ இங்கே ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். பட் இட் இஸ் ஸ்டில் கைண்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸ். இதில் சங்கீதக்காரன் எழுதுகிறான், there are people, so many people in this world, they rejoice or they happy. Of course they are happy. If you see a rich man, he's happy over what he has, what he possesses. அவனுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு இருக்கிற செல்வங்கள், அவனுக்கு இருக்கிற பொசிஷன், அவனுக்கு இருக்கிற பதவிகள், அவனுக்கு இருக்கிற செல்வ செழிப்புகளை குறித்து அவன் இதயம் மகிழுது. இன்னும் சம் பீப்புள், சில பேர் ப்ரொமோஷன் கிடைச்சா, ஓ காட் ப்ரொமோஷன், நத்திங் ராங் வித் தட். அதில் எந்த விதமான பிள்ளை வேணும். முதல் பார்த்தது பிள்ளை, அது பாவத்தால் வர சந்தோஷம். பட் இஃப் யூ கெட் அ ப்ரொமோஷன், அதில் பிள்ளை இல்லை. யூ கெட் எக்ஸைட்டட் as long as you tell your wife, உங்களோட ஃபேமிலிக்குள்ளே சொல்லி போட்டு டமாரம் அடிக்காமல், இன்னும் போய் ட்ரம்பெட் ஊதாமல், மெட்டாக்களுக்கு போய் சொல்லாமல், உங்களோட ஃபேமிலியோட, உங்களோட ஒய்ஃபோட, உங்களோட பிள்ளையோட சொல்கிறதுல பிள்ளை இல்லை, as long as you don't boast. But for some people that is the world. இப்படி ப்ரொமோஷன்ஸ், காசு உழைக்கணும், காசு, they always go after money. Of course they are happy as well, but again it's temporary. ஆனால் பைபிள் சொல்லுது அடுத்த போர்ஷன், ரெண்டாவது, again we are dividing into two sections. It's like comparison. ஆனால் பட் அன்றைக்குள்ள வேதம் ஆனான்னு சொல்லிக்க நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு பின்னுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வருது. ஆனால் நீர் யார்? ஹூ? தேவன் எங்களோட இதயத்தை நிரப்பணும் மகிழ்ச்சினால. தேவன் உங்களோட இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பாமல் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், கனவேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதுதான் ட்ரூத் அக்கார்டிங் டு திஸ் வேர்ஸ். கடவுள் உங்களுடைய இதயத்தை நிரப்பணும் மகிழ்ச்சியால். கடவுள் உங்களுடைய இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பாட்டி
உங்களுக்கு கடைசி வரைக்கும் வேறு சந்தோஷம், வேறு விதத்திலும் சந்தோஷம் உங்களுக்கு வராது. எபிரேயர் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் ஓகே, எபிரேயர் 1ஆம் அதிகாரம், Hebrews chapter 1 verse 9. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Hebrews 1 verse 9. நீர் நீதியை விரும்பி அநீதியை வெறுத்தீர். ஓகே, அந்த இடத்துல நான் பார்த்தோம், அது டெம்பரரியான சந்தோஷம், பட் அது உண்மையாக சந்தோஷம், அது போயிடும். அந்த பணத்தை குறித்தான அவனுக்கு இருக்கிற பட் தென் கடவுள் தன் இதயத்தை நிரப்புறார். அடுத்தது verse 9, Hebrews 1:9. நீர் நீதியை விரும்பி அநீதியை வெறுத்தீர். ஆகையால் இறைவனே உம்மை மகிழ்ச்சியின் எண்ணெயால் அபிஷேகித்து, இந்த எண்ணெய் மகிழ்ச்சியின் எண்ணெய், உமது தோழர்களுக்கு மேலாக உம்மை உயர்த்தி வைத்தார். அப்ப பிதா இயேசு கிறிஸ்துவை நிரப்பினது என்னத்தால? மகிழ்ச்சியின் எண்ணெய். ஏன்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்க அநீதியை அவர் விரும்பவே இல்லை. யூ டேக் எனி லீடர், எந்த லீடரை நீங்க உலகத்தில் கொண்டு வரலாம், எனிபடி, யாரும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆளுண்டு நீங்க சொல்றாலும் கொண்டு வரலாம். நீங்கள் யாரையும் முன்னு கொண்டலாம். பட் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்து 100% நீதியை விரும்பி 100% அநீதியை வெறுத்தது ஜீசஸ் ஒரு ஆள் தான். He hated 100% unrighteousness. He loved 100% righteousness. இப்போ மனுஷராக சில வேளையில் எங்கேயாவது நாங்கள் அநீதியாக நடந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்க நீதியை தான் பேசினார். ஒரு பெண்ணை கொண்டாந்து கல்லறிய வலிக்கிட்டாங்க, விபச்சாரத்தில் அப்படிப்பட்ட. இயேசுக்கு சொன்னார், லுக், அவர் he just trying to say, லுக், நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க. நீங்களே சொன்னார், லுக், யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப். இதில் யாராவது நீங்கள் பாவம் செய்யாதாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல் அவளுக்கு கல்லறிங்க. பாவம் செய்யாத ஒரு ஆள் நீங்கள் கல்லறிங்க, பிரச்சனை இல்லை. என்னட்ட அவர் நிலத்தில் குளிர்ந்து எழுதி கொண்டிருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் சொல்லுது கிளியராக. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அவங்க கல்லை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக அந்த இடத்துலேருந்து போனாங்க. ஸோ ஹீ டிட் ஜஸ்டிஸ். இந்த உலகத்தில் இருக்க ஜஸ்டிஸ் சரியாக தான் செய்தார். அதே நேரம் பிள்ளையான காரியங்களை அவர் வெறுத்தார். He refused to do the wrong thing. Anyway, he is son of God, but still பைபிள் சொல்லுது அவர் வெறுத்தார். நீதியை விரும்பி அநீதியை வெறுத்தீர். Therefore, அப்போ உங்களுடைய இதயத்தில் கவலை இருக்குது, வேணும் இருக்கா? Maybe brothers and sisters, maybe there's one reason, there are many reasons. One of the reason is you love unrighteousness. You're not honest with the money. You're not honest with your relationship, உங்களோட wife husband relationship. You're not honest with the handling money. இந்த நிறைய பாஸ்டர் மேன் காசு ஹேண்டில் பண்ணுறதுல honest இல்லை. அது அநீதி. They take the money, they go on a holiday, they rob people left, right, center, and then in the end they say, oh, this is for the ministry. So அநீதியை கடவுள் வெறுத்தார், நீதியை நேசித்தார். அதெல்லாம் சவுக்கெடுத்து அடித்தார். பிகாஸ் இட்ஸ் அன்ரைச்சஸ்னஸ். அது ஒரு அநீதியான விஷயம். நீங்கள் ஆலயத்தில் பிஸ்னஸ் செய்கிறீங்க, சவுக்கு எடுத்து அதில் இருக்கிற காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த மேசை எல்லாத்தையும் பிரட்டி புறாக்களை திறந்து விட்டு எல்லாம் அடித்து திரட்டி சொல்ல, இந்த பிதாவின் வீடு ஜெப வீடு என்னப்படி நீங்கள் கள்ளர் குகையாக்கினீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆண்டவர் உங்களுடைய இதயத்தில், பிரதர் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லையாண்டா, மேபி யூ லவ் அன்ரைச்சஸ்னஸ், ஹேட் ரைச்சஸ்னஸ். You should do the opposite. You should love righteousness, hate unrighteousness. Be like Jesus. You will have eternal peace, eternal joy. அடுத்த joy. லூக்கா 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Luke chapter 15 verse 6. லூக்கா 15:6. உங்களுக்கு தெரியும், ஆடு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 100 ஆட்டில் ஒன்று காணாமல் போனால் அவனை என்ன செய்வான்?
6ஆம் வசனம் சொல்லுது, அவனை கண்டுபிடிச்சா என்ன செய்வான்? அவன் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய நண்பர்களையும் அயலவர்களையும் ஒன்று கூட்டி, என்னுடன் மகிழ்ச்சி அடையுங்கள், காணாமல் போன எனது செம்மறியாட்டை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்வான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்விதமாகவே மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கலும் மனம் திரும்புகின்ற ஒரு பாவியை குறித்து பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்றார். எப்பாவது உங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படல? That is a true happiness that God gives. இந்த ஆடு தொலைஞ்சு போச்சு, அவன் அந்த ஆட்டை கண்டு எடுத்த உடனே everybody is rejoicing. ஸோ இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். இப்போ இது எல்லோருடையும் சேர்ந்து சந்தோஷப்படுற ஒரு சந்தோஷம். முதல் 2 நான் எடுத்து காட்டினது பர்சனல். இப்போ இந்த சந்தோஷம், சில விஷயங்கள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடக்க நாங்கள் இப்போ சந்தோஷப்படும் போது, ஆனதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு திருமணம் நடக்க போகுது, ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க போகுது. யூ கான் ஜஸ்ட் மேக் யூ ஃபேஸ் லாங் அண்ட் இட்ஸ் நாட் மீ, ஐம் நாட் கெட்டிங் மேரிட், how come I'm not married, this person getting married, you're jealous, and you should be happy with them, you should feel happy, you should join and rejoice with them. This is a different joy. But guess what, இந்த உலகத்தில் ஒரு அழிஞ்சு போன ஒரு ஆத்மா ரசிக்கப்படையல சபை சந்தோஷப்படுது, அந்த நடத்தினவங்க சந்தோஷப்படுறாங்க, அந்த குடும்பம் சந்தோஷப்படுது, மற்ற விசுவாசம் சந்தோஷப்படுறாங்க. Guess who is happy? God is happy. So certain things make God happy. சில விஷயங்கள் கடவுள் சந்தோஷப்படுறார். அப்ப தேவன் எங்களை இந்த உலகத்தில் அழைச்சது சந்தோஷமா இருக்கிறது. தேவனங்களை இந்த உலகத்தில் அழைச்சது சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் க்ளூமியாக முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு இல்லை. பட் அந்த சந்தோஷம் எப்படியான சந்தோஷமாக இருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு கடவுள் சொல்கிறார், பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4:4, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். யூ கான் சே, எனக்கு இப்படி சொன்னவருக்கு இப்படி ஒரு இது நடந்திருக்கு, அவருக்கு பயங்கர பிரச்சனை, பிரதர் ஐ அம் ஹாப்பி. யூ கான் சே தட். இப்படி தானே எனக்கு சொன்னவர், இப்படி ஒரு ஹர்ட்ஃபுல்லான வார்த்தை சொன்னவர், அவருக்கு பாருங்க என்ன நடக்கணும், கடவுள் நல்லா தண்டிக்கிறார், ஐ அம் ஹாப்பி பிரதர். நோ, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னா அக்கார்டிங் டு பைபிள். அதைத்தான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எந்த விதத்தில் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஸோ இப்போ பார்த்த சந்தோஷம், மற்றவனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கல, மற்றவன் ரட்சிக்கப்படல, கட்டாயம் ஒரு கிறிஸ்தவன் சந்தோஷப்படுவான். அப்படி சந்தோஷப்படுவான் கிறிஸ்தவனே இல்லை. when you lead someone into Christ, ஒருத்தனை நீங்கள் நடத்தி அவனை ஞானசானத்துக்குள்ள நடத்தி உண்மையாக கடவுளுக்குள்ள கொண்டு விடுற ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம், வேறொரு சந்தோஷமும் இல்லை. ஓகே, லெட்ஸ் டர்ன் டு 3 John 1:4. அடுத்த சந்தோஷத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். கடைசியாக 3 யோவான் 1 அதிகாரம், ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 3 யோவான் 4 வசனம். 3 John verse 4. அந்த காலத்தில் இப்போ நாங்கள் இமெயில் சிஸ்டம் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, மல்டிமீடியா சிஸ்டம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அலாஸ்காவில் இருந்தால் யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு அலாஸ்கா, ஃப்ளைட் எடுத்துக்கணும். யூ கேன் ஜஸ்ட் சென்ட் அ மெசேஜ். இப்போ உதாரணத்துக்கு ஊழியங்களுக்கும் ஈஸி, இட்ஸ் குட், டெக்னாலஜி இஸ் குட் திஸ் வே. இப்போ ஒரு மெசேஜை, ஒரு செர்மனை நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ஆளுக்கு நாங்கள் என்னென்று இப்போ நான் ப்ரீச் பண்ணுறது என்னென்று, இப்போ உதாரணம் இந்த பைபிள் ஸ்டடி கூட இப்போ நான் ப்ரீச் பண்ணுறது எப்படி ஒருத்தர் மறுக்கையால் இருக்க ஒருத்தர் எப்படி லிசன் பண்ணுவார். ஹேவ் டு செய்யணும்னு ஐ டேக் த ஃப்ளைட் அண்ட் கோ தே, விச் இஸ் கிரேசி, நோ ஒன் டஸ் தட். அப்படி ஒரு ஆளுக்கு அனுப்பல. அப்போ அந்த ஒரு ஆள் இப்படி கேட்கலாம்னு சொன்னால் மல்டிமீடியாக்களால், இப்போ யூடியூப் வேறு மல்டிமீடியாக்களால் இப்படி இந்த செர்மனியோ பைபிள் ஸ்டடியோ செய்யல, யூ கேன் ஈஸிலி சிம்பிளி கேட்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த காலத்தில் புறாண்ட காலில் கட்டி தம் மெசேஜ் அனுப்புறது, அப்படி இல்லாட்டி ஆக்களை அனுப்புவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் ஒரு ஆளுக்கு இப்படி போய் சொல்லு இந்த ஒரு ஆளுக்கு. இப்போ லாசரு செத்ததுக்கு ஏன் இயேசுக்கு மெசேஜ் லேட்டாக வந்தேன்னு சொன்னால் அவங்க அங்கேருந்து வேற ஒரு நாள் எடுத்துருக்கு, ஒரு நாள் 2 நாள் எடுத்துருக்கு. I'm not sure how many days, I think it's 2 days. அப்போ இயேசுக்கு மெசேஜ் வர்றதுக்கு 2 days ஆச்சுன்னு சொன்னால் இமெயில் அனுப்பல. ஸோ somebody has to bring the news. அப்போ யோவானுக்கு ரிப்போர்ட் வருது, ஆக்கள் சொல்கிறாங்க. அப்போ யோவான் 3 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சகோதரர்கள்
நீ காயுவை பற்றி நீ சத்தியத்துக்கு உண்மையாக இருப்பதையும் சத்தியத்திலே தொடர்ந்து நடப்பதையும் சாட்சியாக சொன்னபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இதுதான் பெஸ்ட் ஹாப்பினஸ். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், திஸ் இஸ் த பெஸ்ட் ஹாப்பினஸ். இப்படி உங்களுக்கு இதில் ஒரு சந்தோஷம் உண்மையாகவே நீங்கள் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் மேன் அண்ட் கிறிஸ்டியன் உமன். இப்படி ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட இந்த மனுஷன் எனக்கும் அதில் சந்தோஷம் இருக்குது. ஐம் ஷூர் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். பி ஒரு கிறிஸ்டியன், தட்ஸ் வை வி ஆர் ஹாப்பி. இப்போ நான் உங்களை குத்துறக்கான்னு சொல்லல, நீங்கள் அப்படியான ஆக்கள்ன்றக்கான்னு சொல்கிறேன். இப்போ ஒருத்தருமே எங்களோட சபையில் இருக்க ஆக்களோ இப்போ இந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோ ஒருத்தருமே கவலைப்பட போகிறது சந்தோஷப்படுவாங்க. சத்தியத்தில் உதாரணத்துக்கு ஒருவன் சர்ச்சில் வீக்காக இருக்கிற ஒரு மாதிரி தான் திருந்தி பைபிளை வாசி ப்ரே பண்ணி சபைக்கு வந்து ஒழுங்காக இருக்குல்ல, எங்களுக்கு சந்தோஷம் வருது. அதைத்தான் யுவான் சொல்கிறார். லுக், என்னிடத்தில் நீ உண்மையாக இருக்கிற சத்தியத்தில் நடந்து கொள்கிற என்றது கேட்டபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். verse 4, 4வது வசனம். எனது பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுவதை விட பெரிதான மகிழ்ச்சி எனக்கு இல்லை. இன்னும் சில நேரம் என் மகன் நான் சொல்கிறேன் இல்லை பைபிள் வாசி, நான் சின்ன சொல்கிறேன். சில நேரம் என் மகன் நான் போய்க்கல ரூமுக்குள்ளே பைபிள் வாசிச்சோன்னு கேட்க, ஐம் ஷோர் ஹீ ரீட்ஸ் எவ்ரி டே. பட் when I find out, when I see him reading, I'm telling you, அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. இல்லை, நான் ஃபோர்ஸ் பண்ணல, என் மகன் அப்படி தானாகவே வாசிக்கிறார். அதுதான் உண்மையான கிறிஸ்டியானிட்டி. பட் பிள்ளைகளுக்கு நாங்கள் சில வேளை ஃபோர்ஸ் பண்ணணும், அதில் பிள்ளை இல்லை. ஐ டூ சம் டைம். பட் அவங்களா எடுத்து வாசிக்கல பைபிள், அவங்களா ப்ரே பண்ணிக்கல. அதான் நீங்கள் கண்டுட்டீங்கன்னு சொன்னால் அதை விட சந்தோஷம் வேறு இல்லை. ஸோ திஸ் இஸ் த மெசேஜ். இதுதான் இந்த மனதில் போட்ட பாரம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இந்த உலகத்தில் நிறைய உபத்திரம் இருக்குது. இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு எவ்வளோத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்ய ஒழிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு இந்த உலகத்தில் பிசாசு ஃபோர்ஸ், ஈவில் ஃபோர்ஸ் உங்களை தடுக்க முயற்சி செய்வான். விடாதுங்க. அது மாத்திரமில்லை, உங்களோட இதயத்தை சோற பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் தீஸ் ஆர் ஆல் சேலஞ்சஸ். யூ ஹாவ் டு ரைஸ் அபவ் இட். அதுக்கு மேலான நீங்கள் எழும்போணும். நாங்கள் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம். உங்களுடைய கிருபையினால ஆண்டவரை நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவர் இந்த நேரம் உங்களுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையான மகிழ்ச்சி, நீர் இருக்கின்ற மகிழ்ச்சி எங்களுடைய இதயத்தில் தாரும். எங்களை ஆனந்த தயாரத்தினால் நிரப்பும். கேட்டவருடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.